guys, first time என்ன அடிச்சு இன்ஜூரி பண்றாங்க. Hi guys, I'm Ganesh and welcome to Fun with Siblings. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பிக்கிள் பால்ல தான்டா. பிக்கிள் பால் கேம்ல தான் போயிட்டு இருக்கோம். ரீசன்ட் டேஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க யார் விளையாண்டுருப்பாங்க. சமந்தா விளையாண்டுருப்பாங்க அந்த கேம். அது விளையாட ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 5 மணிக்கு வர சொன்னாங்க எங்களை. நான் இப்போ வந்து மணி 5:36 ஆகுது கரெக்டா. ஸோ 6 மணிக்கெல்லாம் போனால் எப்படியும் முடிஞ்சிருக்கோம் தான். முடிச்சிட்டாங்கன்னா நம்ம அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். அப்படி முடிக்கல நம்மளை வந்து ஒரு ஆளாக மதிச்சு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஓரமாக ஆட விட்டாங்கன்னா அதை வீடியோ எடுத்துடலாம். அது எப்படின்னா எது பேட்மிண்டன் மாதிரி தான் இருக்கும். ரைட்டா டென்னிஸ் பால் வச்சு விளையாடுவோம் அவ்வளோதான். ஸோ அதுதான் மேட்ச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா சுகிசன், அப்புறம் டிரைவர் ஆகிய தட்மெட்ராஸ் காரே அவருக்கு தான், கார் ஓனரே தட்மெட்ராஸ் கைஸ் தான். ஸோ இவரோட சேனல் வந்து தட்மெட்ராஸ் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிடுங்களா? பிளாக் பண்றீங்களா? இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இவனோட சேனல் வந்து என்னது இன்ஸ்டாகிராமில் ஃபூட்டி வித் சுகி. ஃபூட்டி வித் பிக்கிள் பால்னா ஊர்கா சாப்பிடுறீங்க. இந்த ஜோக் முன்னாடியே போட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் வீடியோக்காக போடுறாரு. வேண்டாங்க போட சொன்னேன். ஓகே ஓகே 5 மணிக்கு போகணும். இப்போ போகிறதுக்கு அரைவல் டைமிங் எவ்வளோ காட்டுதுன்னு பாருங்களேன். 6:15 கிட்ட காட்டுது. யூடியூப்ல போடுறது வீடியோ. ஆமா லாங் வீடியோ. நான் போட்ட ஜோக் மட்டும் கட் பண்ணுங்க. அது நான் கண்டிப்பா போடுவேன். அதான் ஹூக்கா போடுவேன் ஸ்டார்டிங். என்ன சார் ஊர்காவா? டேய் அண்ணா நல்ல சொன்ன டைமிங்னா நல்ல ஜோக். ஆமா நைஸ் ஜோக் தான். பட் ஆனா நல்லா இல்ல. எல்லாரும் அமைதியா இருக்கும்போது சொன்னா வேலைக்கு ஆகாது. சின்சியரா இருக்கும்போது நீங்க அங்க போய் போடுங்க. ஓ இதான் பிக்கிள் பாலா? ஓகே ஓகே. நான் ஊர்கா வச்சு ஏதோ சேலஞ்ச் போல அப்படி போட்டுருங்க. ஓகேவா? ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும். ஆமா டக்குனு எவ்வளவு 6000? உங்களுக்கு 100 பிளஸ் 1 lakh ஆரோ மைனஸ் ஆகும். ஏய் போடா வாய் தர. எங்க கேங்லயே ரொம்ப ரொம்ப ஹியூமரான ஒரு மனுஷனா, ஹேண்ட்ஸமான மனுஷனா தட்மெட்ராஸ். ஆமா இவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூமர் எங்க கேங்லயே. இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ரொம்ப டென்ஷன் பாரு. சோசனை இவனை திருப்பி தான். ஹாய் மேட்ச் பண்ணிக்கோடா பாத்தீங்களா? எனக்கே ஆட தெரியாது. எங்க டீம் பேரா? அக்கா நீங்களே ஊர்காய் பந்தா. ஊர்காய் பந்து. ஆமா பிக்கிள் பால். ஊர்கா பாய்ஸ் ப்ரோ ஆடுறேன்டா இன்னைக்கு. லேண்ட் ஜட்ஜி காட்டுறேன். இது எப்படி ஆடணும்? ஆக்சுவலாக பிச்சு குத்தி அடிக்கணுமா? டென்னிஸ் மாதிரி தானே ப்ரோ? அடிக்கும் போது ஸ்ட்ரைட்டாக கூட அடிச்சுக்கலாம். த்ரூவா வருது, த்ரூவாவே அடிச்சுக்கலாம்ல? அடிக்கூடாதா? ஓகே டென்னிஸ் மாதிரி. இப்போ ஆனால் த்ரூவா வரது அடிக்கூடாது. பின்னாடி வந்து என்னதான் த்ரூவா வந்தாலும் பின்னாடி வந்து பிடிச்சி அடிக்கணும். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஆடுறேன். எங்கே போய் ஆட? இல்லை போவா? எங்கள் டீம் பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியலையே. எங்கள் டீம் பேர் என்ன? எகுசாவா? என்ன பேர் ப்ரோ இது? எகுசா டீம். இது பிராக்டிஸ் தானே இல்லை நிஜமாலே மேட்சா? ஓகே ஓகே. இல்லை எனக்கு ஆடவே தெரியாது. ஆடுறா ஓ அவே போயிருமா? இல்லை ரூல்ஸ் தெரியாது சொல்லுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பிச் ஆகாம அடிச்சுக்கலாம். ஓகே சும்மா ப்ராக்டிஸ். டேய் ஆடவே வர மாட்டேறா. என்னடா 1 மினிட் தராங்க. டென்னிஸ் மாதிரி தான் ஆடுறான். இல்லடா போக மாட்டுது பால். ஐயோ ஷிட் பண்றா. தோத்துடா வீட்டுக்கா? தோத்துடா வீட்டுக்கு போயிடலாம். தோத்துரு கமான். இந்த பாருங்க எனக்கு ரூல்ஸ் தெரியாது. நான் பாட்டு ஆடிட்டு இருக்கேன். ஓகே ஆடுறோம். ஐயோ வெளில போயிடுச்சு. அவே தானே? ஐயோ அவே வா. பாக்ஸ் விட்டு வெளில போயிட்டா அவே. அவே பிச்சோ சொல்லிருக்கலாம்ல, மறந்துட்டேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
ராங் சாவா நல்ல வேலை பயன்ட்டேன். நீங்கள் அப்போ நான் பிச்சு குத்துனோன்னா கம்முன்னு சொல்லிடுங்க. நமக்கு தானே சூப்பர். 2 பாயிண்ட்டுக்கு பிசின் போடுறேன்ருவாங்க அப்புறம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம், அடுத்த மேட்ச் வச்சிடலாம். இதுவரை ஆடினது இல்லை guys. நான் பேட்மிண்டன் டென்னிஸ் அப்படி ஆடுவேன், இது ஆடினது இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஆடி பாருங்க. வேணாம், நான் ஆடி அப்புறம் நல்லா ஆடி என்ன வேற ஒரு டீம் எடுத்துருவாங்க. இதுக்கு தவிர கம்முனுடா, எனக்கு அசிங்கமாயிடுச்சு. நான் ஜெயிச்சு காட்டணும் இந்த வாட்டி அடுத்த வாட்டி. ஏய் மெட்ராஸ் கைஸ் காணும்டா. மோனிஷா தோத்துட்டீங்களா ஜெயிச்சிட்டீங்களா? அவங்களே தோத்துறாங்க. தோத்துறியா? சூப்பர். நீங்க தானே கரெக்ட். எத்தனை பாயிண்ட்? சரி நாங்களும் 3 தான். அப்போ நம்ம 2 பேர் மேட்ச் போட்டு ஜெயிச்சு. நான் அப்பா இதுங்களோட ஜெயிச்சு நம்ம பாயிண்ட் ஏற்றிக்கலாம்டா. இப்போ பாருங்க, இவங்களும் 3 தான் ஸ்கோரா. இவங்களோட ஆடி நம்ம பாயிண்ட் ஏற்றிக்கலாம். இன்னும் 3 கேம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தோத்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகணும். ஓகே, நம்ம அதான் பிளான். ஒரு சில பேருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கலாம். அண்ட் புரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு இந்த பிக்கல் பால் கேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் விளையாடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்சும் தோத்ததுக்கப்புறம் என் டீமேட் ஆகிய அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டு செகண்ட் மேட்ச்சுக்கு ரெடி ஆகுங்க. அந்த டைமில் அந்த மேட்ச்சுக்கு ஒரு புதுசாக ஒரு அண்ணன் வந்தாங்க. ஸோ அந்த அண்ணனோட டீமை பாய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க அந்த அக்கா. ஆக்சுவலாக அந்த டைமில் அந்த அக்கா எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான். ஏன்னா என் கூட இருந்து தோத்து போகிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த அண்ணன் கூட இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸா டீம் முடிஞ்சிருச்சு. ஸோ மனசு தளர விடாமல் என்னை வேற ஒரு அண்ணனோட டீமை பண்ணாங்க. அண்ட் அந்த டீம் பேர் தான் ஆழப்புலா ஜிம்கானா. ஸோ டீம் மாற்றினதுக்கப்புறம் என்னோட டீமேட் ஆகிய இந்த அண்ணன் கிட்ட இந்த வாட்டி கம்பல்சரி ஜெயிச்சிருந்தோம், எங்களோட மான பிரச்சனை. ஸோ எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லி பிளான்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஆலப்புழா ஜிம்கானா ரெண்டாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த பிக்கல் பாலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு முழுசா தெரியல. நானும் விளையாடுறேன், அப்பப்போ பால் வந்தா மட்டும் டச் பண்றேன். அண்ட் பேட்மிண்டன் டென்னிஸ்ன்ற அந்த நினைப்புல வேகமா இருக்கிறேன், அவே போயிருக்கு. 2 மேட்ச் ஆடணும், 2 மேட்ச் தோத்துறான். 2 மேட்சை தோத்துட்டோம். வேற நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது தோல்வியில இருந்தால் நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ இந்த பக்கம் பார்த்தா 96 ஹீரோயின் ஆடிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பிரதுபுரம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஆடுறத பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதான், எப்படி ஆடுறாங்க என்ன அதுன்னு கற்றுக்க. என்ன சொல்லுங்கண்ணா, ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 பாயிண்ட் எடுத்தா, செகண்ட் மேட்ச் 1 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 பாயிண்ட் எடுத்தோம், செகண்ட் மேட்ச் 1 பாயிண்ட். எனக்கு புரியவே மாட்டேன். இப்போ இருக்கும் சர்வீஸ்ன்றாங்க, திடீர் நெட்டில் பட்டுச்சுன்னா பாயிண்ட் தர மாட்டாங்க. சர்வீஸ்ன்றாங்க, நல்லா பண்றா ப்ரொஃபஷனலா அடிச்சு அப்படி பண்ணோம். ஓகே அப்பதான் எல்லாரும் ப்ரொஃபஷனல் நினைப்பாங்க. என்னதான் ப்ரொஃபஷனல் நினைச்சாலும் நமக்கு ஆட தெரியணுமே. அது தெரியுமா? அந்த ஆட்டுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயரா கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட அவருக்கு ஆடவே தெரியாதான். ஆனால் டீமில் பில்டப் கொடுத்து அவருக்கு பெனால்ட்டி வரும்போதுலாம் இன்ஜுரின்னு சொல்லி போட்டு உட்காந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவரை பற்றியே ஃபேக்கான நியூஸ்லாம் கொடுத்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கொடுத்து அவரே வந்து ப்ரமோட் பண்ணி போகிறாங்க. லைக் வந்து பிளேயரு செம்ம ட்ரைனிங் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடத்துறாரு அப்படி இப்படின்ட்டு. ஓகேவா? சார் அது வந்து எப்போ அவர் சொன்னார்னா ரிட்டையர் ஆடினதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, எனக்கு ஃபுட்பால் ஆடவே தெரியாது. நான் ஒவ்வொரு டீமில் போய்ட்டு அந்த அப்போ கூட டீமில் இருக்கிறவங்க ஏன் கண்டுபிடிக்கலன்னா, இவர் வந்து நல்லா ஜாலியாக பேசுவாராம், ப்ரொஃபஷனல் மாதிரி பேசுவாராம், எல்லா விஷயங்களும் லேர்ன் பண்ணியிருக்காராம், தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுவாராம். ஆனால் அவர் விளையாடவே தெரியாது, சுத்தமாக விளையாட தெரியாது. அங்கங்கே ஓடு வரான், பால் கிட்ட ஓடு வரான், அப்படி பால் வாங்குற மாதிரி போவாரான். சே அப்படி பண்ணி சொல்லி பில்டப் அப்படி கொடுத்து 20 வருஷம் ஓடிட்டாங்க. 20 வருஷமாக ஏதோ ஒரு டைம் எத்தனையோ வருஷம். பட் அங்கே இது பண்ணலாம், இதெல்லாம் ஓட்டி அடிக்க முடியாது. ஃபஸ்ட் என்ன பிளான்னா, உங்களோட தான் நாங்கள் ஸ்பாரிங் போட போகிறோம். ஓகேவா? உங்கள் கூட தான் நாங்கள் மேட்ச் போட போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து 1-2 பாயிண்ட் எடுத்து தோற்றுட்டு போகிறதுக்கு உங்கள் கூட ஆடுறோம். இன்கேஸ் நீங்கள் கம்மி பாயிண்ட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 8க்கு 10 அப்படி சொல்லிடுவோம். 11 எடுத்தா தான் வின்னா. 11 எடுத்தா தான் வின்னா. சரி 8க்கு 11 அப்படின்னு. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸ்கோர் சொல்லும் போது சொல்கிறேன், ஸ்கோர் சொல்லும் போது இப்போ நீங்கள் அப்படியே 2 பாயிண்ட் எடுத்தாலும் உனக்கு அசிங்கமாக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நாங்கள் 2 பாயிண்ட் தானே எங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் ஜெயிச்சிட்டா கூட நீங்கள் சொல்லணும் எங்ககிட்ட, இது மாதிரி ஆலப்புழா ஜிம்கானா டீம் வந்து ஆலப்புழா ஜிம்கானா டீம் வந்து என்ன பாட மட்டும் தான் தெரியும். ஓ ஆட தெரியும். சூப்பர்ரா. ஓகே நைஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு 10 பாயிண்ட்டு, நீங்கள் 11 பாயிண்ட்டு, ஜஸ்ட்டில் தோத்துட்டோம் அப்படின்றலாம். ஓகேவா? சொன்ன மாதிரி அடிச்சிட்டேன். பாக்ஸிங் கிடையாது.
ஏய் உன் எக்ஸ்ட்ரீம் கூடடா. அதான் விட்டு கொடுத்துருவோம். நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஏமாத்துவாங்க. அந்த அக்கா கிட்ட நான் ஆடிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும் அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க என்னோட டீம் தான். ஸோ அதனால் அவங்கள பற்றி எனக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட நம்ம ஸ்பீடாக அடிச்சோம்னா இதுக்கே தோக்குற மாதிரி இருந்தோம்னா நீங்கள் 10 பாயிண்ட் எடுத்துறீங்க, நாங்கள் 3 பாயிண்ட்னா நான் 8 அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? இது நீங்கள் தோக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் எடுத்தால் நான் 8 பாயிண்ட் இருக்கீங்க, 10 பாயிண்ட். அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம். இதுதான் சொல்லுது கிரிக்கெட் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏய் அவங்க பாரு அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் அடிக்கிறாங்க. நீங்களும் இருக்கீங்களாடா? ஓ ஷாட். ஓ ஹி பிளேஸ். ஓ 0-3. ஈசாலா கப் நம்ம எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க? ஹலோ ஜெயிச்சிங்களாடா गाइस? செக் பண்ணுங்க. அவங்க 8 நாங்க 11. ஆமா வின்னு. உங்க வீடியோ சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான். 8 ஸ்கோர் 8க்கு 11 ஜெயிக்கிறதுல பெரிய சாதனை. எஸ் பெர்ஃபெக்ட். தேங்க்ஸ் ஃபார் கிவிங். எனக்கு ஆட தெரியாது நினைச்சீங்களா? ஸ்டேட் லிஸ்ட் என்ன எப்படி தெரியும்? நேஷனல் லிஸ்ட்ல தெரியும். ப்ரோ உங்களுக்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? எப்படி உங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சா இல்லை எப்படி? கொஞ்சம் மேட்சை பற்றி சொல்லுங்க. மேட்சை பத்தி என்ன சொல்றது, நம்ம விளாண்டதே இல்லை. பாடம் மட்டும் தான் தெரியும். டீம் பேர் இது வச்சோம். பாடம் மட்டும் தான் தெரியும். இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருந்துமே நீங்கள் வந்து 0ல தோக்கல. ஆமா, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. 3ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு 4 மேட்ச் தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, திடீர்னு 3 மேட்ச்னு மாத்திரனால தான் எங்களால் ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியும். இல்லை நாங்கள் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதுதான் என்னோட டீம்மேட். அவரோட டீம் தான் நான். என்னோட டீம் சாபத்திரி போடுங்க. ஒரே கலர் வைக்கிறவங்க ஒரே டீம். ஒரே டீம். ஓகேவா? நீ நாங்கள் சேம் டீம். வீடியோ எடுத்தாதானே நல்லா ஆட மாட்டேன் நீ கணேஷ். நாங்கள் வேணாம்னு சொல்லி கூப்பிட்டு கப்பு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு gift ஆஃபர் இருக்கு. கிஃப்ட் அம்பர் நாங்கள் வாங்கிக்கோங்க. கணேஷ் thank you so much. உங்களுக்கு நைஸ் கேம். 0 பயமா இருக்கு. அண்ட் தங்க புட்டி இருக்கு. நீங்க லைட் எடுங்க. ஓகே, அடுத்து நீங்க மினிஷா இப்ப 2 லைன் நீங்க பாருங்க. பேக்ரவுண்ட் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு பாட போயிடலாம். பாட்டு பாடுறதுக்கு எதுக்கு ஸ்கேலு? ஆமாம் பாட்டு பாடுறதுக்கு. மேட்ச் ரொம்பவே ஜாலியாக போச்சு. பிக்கல் பால்ன்ற கேமை நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் விளையாடுறேன். எனக்கு ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் யாராவது விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீ எப்படி விளையாடணும், என்ன மாதிரி விளையாடணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். புரிஞ்சு நமக்கு ஆறுதல் படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூஸ் அங்கே காலியாக இருக்கு. அங்கே ஜூஸ் டப்பா இருக்கு. மெட்ராஸ் கேஸ் பாவம். ஆமாம் மெட்ராஸ் கேஸ் பாவம். கணேஷ் அது வேணும்னு அடிச்சுப்பியாண்டா. இவர் தான் நம்ம இன்வைட் பண்ணுங்க. கணேஷ் நம்ம தம்பி, நம்ம அண்ணன் சூப்பராக விளாட்னா. அண்ட் உனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் உங்களுக்கு நீங்க தானே ஃபர்ஸ்ட் சும்மா பில்டப்பாக கூப்பிட்டு. ஓகே, எனிவேஸ் ஜாலியாக இருந்தல. நான் சூப்பராக இருக்கும். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த வாரம் பெட் மேட்ச் போடுறோம். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. பார்ப்போம். பாய் பாய் வணக்கம். பாய் பாய் பாய். வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த
பிக்கிள் பால் கேம் விளையாண்டோம். இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு, நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. முன்ன பின்ன இந்த கேம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கூட இல்லை. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓகே மேட்ச் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது எடுக்கிற அளவுக்கு கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்துறோமா, செகண்ட் மேட்ச் தோத்தாச்சு, மூணாவது மேட்ச் ஏதோ லக்கில் வேணா ஜெயிச்சன்னு கூட சொல்லலாம். எப்படியே ஜெயிச்சாச்சு. அது நாங்கள் விளையாண்டு ஜெயிச்சு முடிச்சு அடுத்த செகண்டே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வந்து ஜெயிச்சனால தான் மழை பெஞ்சிருக்கா கரெக்டாக. அப்புறம் மழையிலே ஆடலாமான்னு கேட்டோம், பரவாயில்ல சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 மேட்ச் தான் சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு மழை பெஞ்சனால 3 மேட்ச் ஆக்கிட்டாங்க. இல்லைன்னா இன்னொரு மேட்ச் போட்டு ஜெயிக்கவாது ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஓகே ஓகே. நீங்கள் இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா? இந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் 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 பை பாய் ப்ரோ பாய்.